எனக்கு கேப்டன் ரொம்ப பிடிக்கும். அவரு இறந்த அன்னைக்கு நான் ஒரு சீரியல் ஷூட்டில் அவர் அங்கே மண்டபத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு சாந்தி காலனியிலேருந்து நடந்தே வந்தோம். கண்ணு செவக்கணும் சார் உட்காந்துருக்கிறாரு. கண்ணு செவக்கவே மாட்டேன், முக்குட முக்கு முக்கு கண் நல்லா ங்கிறாரு. அவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு. அவரும் முயற்சி பண்ணி நல்லா பண்றாரு. கண்ணு சிவக்க மாட்டேங்குது, கிளிசரன் கண்ணில் ஊத்து அப்படிங்கிறாரு. தக் லைஃப் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அது. ஏன்னா கமல் சாரு ஒரு சைடு, மணிரத்னம் சார் ஒரு சைடு, ரெண்டுமே ஜாம்பவான்கள். நிறைய ஏமாற்றங்கள் அந்த படத்தை பொறுத்தவரை. பட் அதுக்கும் ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. இப்போ விஜய் சாரோட இடத்த எந்த ஹீரோவால நிரப்ப முடியும்னு நினைக்கிறீங்க? இது வந்து எப்படின்னா, இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறோன்னா மாட்டி விடுற கேள்வி இது. ஏன்னா இது வந்து எல்லா யூடியூபர்ஸும் எல்லா இன்டர்வியூஸும் கேட்குற கேள்வி இது. ஏன் எஸ்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எஸ்கேவை வந்து நீங்க எப்படி வேணா மோல்டு பண்ணலாம். சிவகார்த்திகேயன் சாரை பொறுத்தவரையில எப்படி வேணா நீங்க மோல்டு பண்ணலாம். அவர் வந்து எப்படின்னா ஒரு, நம்ம அது வேறு சொல்லக்கூடாது, சொன்னோம்னா மல்டி என்ன சொல்றது, மல்டிலேயே டேலண்ட்ன்றதுக்கு மேல ஒரு வார்த்தை. சரி, டேலண்ட்டுங்கிறது வேற, விஷுவலா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுறதுங்கிறது வேற. ஸோ நீங்க அவரை எப்படி வேணா மோல்டு பண்ணலாம். ஆல்மோஸ்ட் உலகநாயகனை எப்படி நீங்க எல்லாரும் மாதிரி மோல்டு பண்ண முடியும், அந்த மாதிரியான ஒரு. சினிமாவுக்கும் சீரியலுக்கும் உள்ள வித்தியாசம், சினிமாவில் ஐயோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீரியல்ல ஐயோயோயோன்னு போவாங்க. வித்தியாசம் வேற ஒண்ணுமே இல்லை. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் டேவிட் சாலமன் ராஜா சார் தான் இருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சாரை பத்தி சொல்லணும்னா, ஒரு ஆர்ஜேவா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கின இவர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் சிங்கரா, நியூஸ் ரீடரா, அதுக்கப்புறம் சின்ன திரையில சின்ன சின்ன ரோல்ஸ் நடிச்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கிய குணச்சித்திர நடிகரா வளர்ந்து இருக்காரு. நீங்க பண்ண பல படங்கள்ல வந்து போலீஸ் கேரக்டர் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், அட்வொகேட்ஸா ஒரு சில இதில் பண்ணிருக்கேன். மேஜரா நாங்கள் இதுதான் பார்த்துருக்கோம். அது ஏன் சார், எதனால உங்களுக்கு வந்து போலீஸ் ரோலே வருதுன்னு நினைக்கிறீங்க? அது இல்லைங்க, இது வந்து நல்ல ஒரு கேள்வி. இது சினிமாவுடைய தலையெழுத்து. டாக்டரு, போலீஸு, வக்கீல், இந்த மூணும் ஒருத்தன் போட ஆரம்பிச்சிட்டான்னா கடைசி வரைக்கும் அவனை அதை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கும் மீச ராஜேந்திரன் வந்து அதிகமாக ஒரு போலீஸ் கேரக்டர் தான் போட்டிருப்பார். அவரே என்கிட்ட சொல்லியிருப்பார், டார்லிங் எனக்கு இந்த போலீஸ் ட்ரெஸ் ரொம்ப வெறுத்து போச்சு டார்லிங், இதை கலட்டி வச்சாலும் விட மாட்டேங்கிறாங்க டார்லிங்னு. இப்போது கிருமி படம் நான் நடிச்சிட்ருக்கேன். கிருமி படம் நடிச்சிட்ருக்கும் பொழுது அந்த படத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75% படம் முடிஞ்சுது. அந்த படத்துடைய டைரக்டர் வந்து யார் அப்படின்னா அனுச்சரன். அந்த படத்துடைய டைரக்டரும் காக்கா முட்டை மணிகண்டன், அவங்க 2 பேரும் ரூம்மேட்ஸ். ஓகே. இவங்கெல்லாம் யாருடைய, காக்கா முட்டை மணிகண்டன் இவங்கெல்லாம் யாருடைய ஃப்ரெண்ட்ஸுன்னா விஜய் சேதுபதியுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ரீதியில் அதாவது கிருமி படம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்கிறேன். அப்படி சொன்னால் தான் இந்த இடம் உங்களுக்கு புரியும். எனக்கு ஜெமினி மணின்னு ஒரு நண்பர். அவர் என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸ் சீரியலில் அவரும் நடிக்கிறார், நானும் நடிக்கிறேன். அப்போ நல்ல நண்பர், நல்லா பேசுவார். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் ஒன்று நடக்குது, நான் போகிறீங்களா? நான் போயிட்டு வந்துட்டேன், நீங்கள் போகிறீங்களா? விஜய் சேதுபதியோட படம் சங்கு தேவன் ஒரு படம், நீங்கள் ஆடிஷன் போயிட்டு. அப்போ விஜய் சேதுபதி மீஸ் அப்படி பெருசாக வச்சுருக்கிறார், இப்படி வச்சுருக்கிறது மீஸ். சங்கு தேவன் ஒரு படம்னா அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. சரின்ட்டு நான் சொல்கிறாங்க, நான் போகிறேன். நான் போய் அங்கே போய் ஆடிஷன் அட்டன் பண்ணுறேன். ஓகே ஆயிடுச்சேன், என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. விஜய் சேதுபதியோடைய காம்பினேஷன் சீன் தான் செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் அப்போ வந்து விஜய் சேதுபதி சாரோடைய ஆஃபீஸ் வந்து பாஸ்கர் காலனி 3rd ஸ்ட்ரீட்டில் இருந்தது. அவன் அங்கே போவான், அட்டன் பண்ணிட்டு வந்து அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனந்த்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நல்ல பழக்கம். அப்புறம் அந்த சைடு போகும்போதெல்லாம் அங்கே போவோம், அங்கே பேசிட்டு வருவோம். சார் வந்தாரான்னு கேட்போம். ஹீரோ சார் இப்போ வந்துட்டுருக்கிறாருன்னு சொல்லுவாங்க.
அப்புறம் வெயிட் பண்ணுவோம், சார் வருவாங்க, பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் உள்ளே போயிடும். அவர் ரொம்ப சாதாரணமாக இப்போவும் அப்படிதான், ரொம்ப சாதாரணமான ஒரு டவுன் டு எர்த் பர்சன். ஸோ வருவார், பேசுவார், நாங்கள் போயிடுவோம். ஸோ அந்த படத்தில் நான் செலக்ட் ஆகிட்டேன். டேட்ஸும் சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படம் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால ட்ராப் பண்ணிட்டாங்க. எனக்கா என்னடா கமிட்மெண்ட் ஆகி ட்ராப் ஆகுதே, இவ்வளோ மனசு வருத்தமாக இருக்கும்னு அவ்வளோ ஒரு வருத்தமாக இருந்தது. சின்ன கேரக்டர் தான் இருந்தாலும் ஹீரோவுடைய காம்பினேஷன். ஸோ நம்ம ஒரு நோட்டபிள் பர்சனாக இருப்போம், நமக்கு இது தெரியும்னு அந்த ஹீரோவை பார்க்கும்போது நம்மளையும் பார்ப்பாங்க. ஸோ இவனை வந்து இதுக்கு யூஸ் பண்ணலான்னு மற்ற டைரக்டர்ஸுக்கு தெரியலாம். அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குமா, அந்த வாய்ப்பு தவறிடுச்சேங்கிற ஒரு மன வருத்தம். அந்த டீம் அப்படியே கிருமிக்கு வந்து ஒர்க் பண்ணுச்சு. ஓகே. அப்போ கிருமி வந்து போலீஸ் சப்ஜெக்ட் தான் அப்படிங்கிறனால இங்கே யாரெல்லாம் போலீஸ்க்கு செலக்ட் ஆனாங்களோ அவங்களெல்லாம் வந்து அப்படியே அதுக்கு ஃபோட்டோஸ் வருது, அது ஆடிஷன் கூப்பிட்றாங்க. அதை போய் நான் 2 கேரக்டருக்கு அட்டன் பண்ணுறேன். ஒன்று பார் ஓனர் இருக்கும், இன்னொன்று சப் இன்ஸ்பெக்டர் சவுந்தரபாண்டியன் இருக்கும். ஸோ இந்த 2 கேரக்டருக்கும் போய் இது பண்ணுறேன். அப்போது இன்ஸ்பெக்டர் சவுந்தரபாண்டியனுக்கு நான் செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆகி படம் பாதி 75% படம் நடிக்கிற வரைக்கும் நான் தான் அதில் வில்லன்னு எனக்கு தெரியாது. ஸோ நடித்தாச்சு, முடிச்சது. அப்போ காரல் மார்க்ஸ் அதில் கோ டைரக்டர் ஒர்க் பண்ண காரல் மார்க்ஸ் வந்து என்கிட்ட சொல்கிறார், ஒரு படத்துக்கு உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி விட்டேன், ஓகே சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு 2 நாள் கேப் 3 நாள் கேப் வருது, அந்த 3 நாளில் அங்கே போய் பண்ணிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னாங்க. ஓகே நான் பண்ணிட்டு வரேன். யாரோட படம்? நம்ம ஹீரோ படம் தான் அப்படின்றாங்க. யார் படம்? விஜய் சேதுபதி படம். ஆரஞ்சு மிட்டாய். எங்கே ஷூட்னா அம்பாசமுத்திரத்தில் ஷூட் பண்ணேன். சரின்னு சொல்கிறாங்க. நான் போயிட்டேன். நான் அங்கே போய் அட்டன் பண்ணியாச்சு. அப்போ தான் எனக்கு ரமேஷ் பழக்கமாகறாரு. விஜய் சேதுபதி சார் என் பக்கத்துலேயே தான் நிற்கிறார், எனக்கு அடையாளம் தெரியல, அந்த வயசான. ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு அனுபவம். அதெல்லாம் முடிஞ்சு 3 நாளுக்கு முடிஞ்சு ஷூட் முடிஞ்சு கிளம்பும்போது அவர் என்கிட்ட சொல்கிறார், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இங்கே உங்களை நல்லா கவனிச்சிக்கிட்டாங்களான்னு கேட்டார். நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க சார், நல்லா பண்ணுறீங்க, நல்ல ஒரு கேரக்டரோட ஆர்டிஸ்டாக வருவீங்க, போலீஸ் மட்டும் நீ போடாதீங்க, இது கிருமி பார்த்த நல்லா நடிச்சிருக்கேன், போலீஸ் மட்டும் இனிமேல் பண்ணாதீங்க, ஏன்னா முத்திரை குத்துருவாங்க, பண்ணாதீங்க அப்படின்ட்டு. சரிங்க சார் அப்படின்ட்டு வந்துட்டேன். கிளம்பி வந்து கிருமி ஷூட்டிங் பேலன்ஸ் போயிட்டுருக்குது. பிரசிடென்ட்ஸ் இப்போ ப்ராவிடென்சி காலேஜில் பிரசிடென்ட் காலேஜில் ஷூட் போயிட்டுருக்குது. குயின் மேரிஸ் காலேஜில் ஷூட் போயிட்டுருக்கு. ஹாஸ்டல் ஏரியாவில் ஷூட் போயிட்டுருக்கு. திடீர்னு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, எங்கே இருக்கீங்க? என்ன ஷூட்டில் இருக்கேன் சார் அப்படின்னு. சரி, நான் அனுகிட்ட சொல்லிடுறேன், ஒரு 6 மணிக்கு உள்ள பெரம்பூர் பினிமிலுக்கு வாங்க அப்படின்ட்டார். சரின்னு அனுச்சரன்கிட்ட டைரக்டர்கிட்ட சொல்லியாச்சு, விஜய் சேதுபதி சார் வர சொல்லியிருக்கிறாரு. சரி கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. நானும் கிளம்புனா அங்கே புறம்போக்கு என்கின்ற பொது உடைமை ஷூட் போயிட்டுருக்கு. அங்கே போனால் ஆர்யா சார் இருக்காங்க, இவங்க இருக்காங்க, எல்லோரும் இருந்தாங்க. பார்த்து பேசிட்டு விஜய் சேதுபதி சார் என்னை ஜனநாதன் சார்கிட்ட டைரக்டர் சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சார் நான் அந்த சொன்னேன்ல அந்த ஜெயிலர் கேரக்டருக்கு. அப்போதான் நான், நீங்கள் தான் சொன்னீங்க சரி. ஸோ அப்போ நான் ஒரு டைரக்டர்கிட்ட கேட்டேன், இல்லை சார் அவங்களே சொல்கிறாங்க வேண்டான்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களே இதை ரெஃபர் பண்ணுறாங்க, என்ன ரீசன்? அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு போலீஸை வந்து நாங்கள் கிரியேட் பண்ணணும், நீங்கள் ஒரு போலீஸாகவே இருக்கீங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நான் வந்து எங்கள் அப்பா மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அவரும் ஆசைப்பட்டார், ஆனால் ஆகலை. நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ எனக்கு வந்து இன்ஸ்பெக்டராக போலீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இது ரொம்ப பிடிக்கும். நான் இதெல்லாம் செலெக்ஷனுக்கெலாம் போனேன், செலக்ட் ஆகி இன்டர்வியூவில் போயிடுச்சு. ஸோ ஆனால் அது ஆகலை. ஆனால் இதில் சப் இன்ஸ்பெக்டர் என்ன, இன்ஸ்பெக்டர் என்ன, அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன, டிஎஸ்பி என்ன, டிஜிபி, இது எல்லாமே ஆயிடுச்சு. ஸோ அது ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அது மறக்கவே முடியாது. அந்த ஸோ போலீஸ் அப்படிங்கிறது அதனால தான் வந்தது. எனக்கு வந்து அப்சர்வேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்.
ஒருத்தரை நான் பார்த்தேன்னா அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது விஷயம் கிரகிக்க முடியுமா? அது வந்து ஒரு ரோட்ல போகிற குடிகாரன் ஆகட்டும், ஒரு பிச்சைக்காரன் ஆகட்டும், ஒரு நடிகனுக்கு முக்கியமாக அவன் கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், நடிப்புங்கிறது என்ன? இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காமிக்கிறது, அதுதான் நடிப்பு. இருக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இருக்கிற மாதிரி காமிச்சோன்னா அதை நடிப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அது இயல்பான உண்மை சம்பவம் தான். ஸோ இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா நம்ம நினச்சிட்டு நம்ம அதை கொடுக்குறோம். அதை அவங்க உள்வாங்குறாங்க. உள்வாங்கும் பொழுது அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது வந்து அவங்கள பாதிக்குது. அது பாதிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளோட இது ரிலேட்டட் ஆகுது அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கிற அந்த ஈரம் வெளிப்படுது, கசியுது, கண்ணில் தண்ணி வருது, அந்த இமோஷனல் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு நடிகனால மக்களை கொடுக்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட். அவங்கள போய் ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வே. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னா, நம்ம அன்றாடம் சந்திக்கிற மக்கள், ஒரு குப்பை பொறுக்கிறவங்களுக்கு, குப்பை துப்புரவு தொழிலாளர்கள்ல இருந்து, நம்ம வீட்டில் டெய்லியும் வர்ற பால் போடுறவன், காய்கறி விற்கிறவங்க, வாட்ச்மேனுங்க, அப்புறம் ஈவன் எல்லா தொழிலாளர்களும், நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர் நண்பர்களாகட்டும் எல்லாரும். ஸோ நான் இப்போ சொன்னது உங்களுக்கு யதார்த்தமா இருந்தது, கரெக்டாக இருந்தது. யாரும் வந்திருக்காங்க போல இருக்கு, அதுதான் வரும். இதுதான் நடிப்பு. இதுதான் நடிப்பு. அடுத்து நடிக்க வரவங்களுக்கு வந்து இது பெரிய ஒரு, நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பலாம் சார். அண்ட் நீங்க சின்ன திரையிலையும் நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, அது மாதிரி பெரிய திரையிலும் பண்ணியிருக்கீங்க. என்ன சார் டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு? சின்ன திரைக்கு வந்து என்னன்னா, சின்ன திரையில் ஒரு படிக்கட்டு ஏறுற சீனை வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 3 நிமிஷம் எடுப்பாங்க. ஓகே. சினிமாலனா அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். ஓகே. இதுதான் வித்தியாசம். சின்ன திரையில் படிக்கட்டு இப்போ ஏறுறாங்கன்னா ஒரு வைடு ஒரு கேமரா வச்சாங்கன்னா அவன் படிக்கட்டு ஏறி இப்படி மேலே போவான், இப்படி போவான், ஒரு டைட் வைப்பாங்க. ஓகே. ஒரு 3-4 சைஸில் டைட் வைப்பாங்க. டைட் வச்சு கட் பண்ணால் இது கேமரா மேலே இருக்கும், இவன் கீழே இருந்து மேலே வருவான். ஸோ இந்த ஆங்கிளில் ஒன்று, இந்த ஆங்கிளில் ஒன்று, அப்புறம் வைடு ஒன்று, இந்த 3 ஆங்கிள் எடுத்துருவாங்க. அடுத்து அந்த படிக்கட்டு போய் இப்படி திரும்புதுன்னா இந்த ஆங்கிளில் வச்சு இவன் ஏறி இப்படி திரும்புறது. ஸோ இதெல்லாமே வந்து சீரியலில் வரும். சினிமாவில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. லாங்கில் ஒரே ஷார்ட் வைப்பான், கிருகிருன்னு ஏறி உள்ளே போவான், கட் பண்ணால் நேராக உள்ள. ஓகே. இவ்வளோதான் சினிமாவுக்கும் சீரியலுக்கும் உள்ள வித்தியாசம். சினிமாவில் ஐயோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீரியல்ல ஐயோயோயோன்னு போவாங்க. வித்தியாசம் வேற ஒண்ணுமே இல்லை. சூப்பர் சார். சின்னதா ஒரு ரேபிட் ஃபயர் கேம். எஸ். தமிழ் சினிமால நீங்க ரீசெண்டா பார்த்த படத்துல பெஸ்ட் படம் எது, ஒஸ்ட் படம் எது? ஐ மீன் ஒஸ்ட்னா கூட உங்க மோஸ்ட் ஃபேவரட் எது, லீஸ்ட் ஃபேவரட் எது? இல்லை, நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மலையாளம் டு தமிழ், ஓகே, அதுக்கு நானே டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். ஓகே. அப்படின்னு ஒரு படம். அதுல வந்து அந்த ஹீரோ, அந்த போலீஸ் கேரக்டருக்கு நான் தான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்ங்கிறதுனால அதுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். அதை ரீசெண்டாக பார்த்தேன். அதில் வந்து சேட்டன் சாருடைய மிஸ்ஸஸ் இருக்காங்க, தேவதர்ஷினி மேடம். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அந்த குழந்தையாகட்டும் அவங்களாகட்டும், அந்த ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி தான், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அந்த அது வந்து இப்போ சமீப காலத்தில் நான் பார்த்த ஒரு நல்ல படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒஸ்ட்டுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். இல்லை, அப்படி இல்லை. இந்த படத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான படங்கள். எதிர்பார்த்தது தக் லைஃப். ஓகே. தக் லைஃப் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அது. ஏன்னா கமல் சாரு ஒரு சைடு, மணிரத்னம் சார் ஒரு சைடு, ரெண்டுமே ஜாம்பவான்கள். 10வதுக்கு எஸ்டிஆர் 3 பேர், 10வதுக்கு ரஹ்மான் சார். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய
படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த சாங்கை போட்டு ரொம்ப எல்லாரையும் மண்டக்குள்ள குறைய வச்சுட்டாரு. பட் படத்தில் அந்த சாங் இல்லை அப்படிங்கிறது ஒரு நிறைய ஏமாற்றங்கள் அந்த படத்தை பொறுத்தவரையில். பட் அதுக்கும் ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. த்ரிஷாக்கு வந்து அந்த சாங்கோட வாய்ஸ் வந்து பெரிய லெவலில் சூட் ஆகலைங்கிறனால போடாமல் இருந்தாங்களா, இல்லை அந்த கதைக்கு தேவையில்லை. ஒரு ஒரு கிரியேட்டருக்கு தான் தெரியும் இதை கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. இப்போது அலைகள் ஓய்வதில்லைன்னு ஒரு படம், இன்னைக்கு வரைக்கும் அலைகள் ஓய்வதில்லைன்னு சொன்னால் புத்தம் புது காலை சாங்கை யாருமே மறக்க முடியாது. அந்த சாங்குடைய வைப் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த காலத்துலேயும் எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் அந்த பாட்டு கேட்கலாம். அந்த காலைங்கிறனால காலையில் தான் கேட்கணுங்கிறது இல்லை, நீங்கள் நைட்டு கேட்கலாம், எந்த நேரம் வேணால் கேட்கலாம், எப்போ கேட்டிங்கனாலும் பசுமையாக இருக்கும் அந்த பாடல். அந்த பாடல் எப்படி ஒரு இயக்குனர்னால இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியும்? ஆனால் சொல்லியிருக்காங்க இல்லையா, சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இயக்குனருக்கு தெரியும், அந்த ஒரு கிரியேட்டருக்கு தெரியும் இதை இந்த நேரத்தில் கொடுக்கலாம், இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது. மேபி அதனால இந்த பாடல் இல்லாமல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் அந்த பாடல் படத்தில் இருந்திருந்தா மக்களுக்கு ஏமாற்றம். அட்லீஸ்ட் இந்த கடைசியில் பேர் ஃபினிஷிங்கில் எண்டு கார்டு போடுவாங்கல்ல, எண்ட் கார்டு போடும்போதாவது அந்த சாங்கை வந்து இது பண்ணி விட்டு இருந்திருக்கலாம். அது ஒரு ஏமாற்றம். மற்றபடி ஒஸ்ட்ன்னுலாம் சொல்ல முடியாது. ஏமாற்றம் அடைஞ்சு எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு மணிரத்னம் சார் மன்னிச்சிருங்க. இப்போ நிறைய ஹீரோஸ் வந்து வளர்ந்துட்டு வராங்க. இப்போ விஜய் சாரோட இடத்த எந்த ஹீரோவால நிரப்ப முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம், இதுதான் எல்லாருமே இது வந்து எப்படின்னா, இந்த சீட்ல உட்காந்துருக்கிறோன்னா மாட்டி விடுற கேள்வி இது. ஏன்னா இது வந்து எல்லா யூடியூபர்ஸும் எல்லா இன்டர்வியூஸும் கேட்குற கேள்வி இது. ஒரே ஒன்று சொல்றீங்க, ஒருத்தர் இடத்த இன்னொருத்தர் ஃபில்அப் பண்ண முடியாது. இவங்களோட இடத்த இவங்க தான். இளையராஜானா அது ஒருத்தர் தான், சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்கு. இவர் மாதிரி தான் இவர் மாதிரி இவர் இருக்கிறார், அவர் தான், இவர் தான். அதனால விஜய் சார் போனார்னா அந்த இடத்த வேற யாருனாலையும் ஃபில்அப் பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அது நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அது நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அந்த விஜய் சாருக்கு இருந்த அந்த மாசு, அந்த ஒரு குவாலிட்டி, அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு உங்க எல்லாத்துக்குமே தெரியும், அவரே தூக்கி கையில கொடுத்தாரு, துப்பாக்கி தூக்கி கையில கொடுத்தாரு எஸ்கே வந்து ஏன் எஸ்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எஸ்கேவை வந்து நீங்க எப்படி வேணா மோல்டு பண்ணலாம். சிவகார்த்திகேயன் சாரை பொறுத்தவரையில் எப்படி வேணா நீங்க மோல்டு பண்ணலாம். அவர் வந்து எப்படின்னா ஒரு நம்ம அது வேறு சொல்லக்கூடாது, சொன்னோம்னா களிமண் நம்ம சொன்னோம்னா என்ன இல்லை, அதாவது ஒரு குயவன் கிட்ட கிடைக்கிற ஒரு களிமண் எப்படி குயவனால ஒரு அருமையான பாத்திரமா உருவாக்கப்படுது, அந்த மாதிரி தான் சிவகார்த்திகேயனை நீங்க எப்படி வேணா மோல்டு பண்ணலாம். அவர் வந்து ஆல் இன் ஆல் என்டர்டெய்னர். அவர் எல்லா வயதினருக்கும் தகுந்த மாதிரியான ஒரு என்டர்டெய்னர். திடீர்னு நீங்க சிவகார்த்திகேயன் அப்படியே மனசுல வச்சு ரஜினி சாரை நினைச்சீங்கன்னா சிவகார்த்திகேயன் ரஜினி சாரை தெரிவார். அது நிறைய பேர் சொல்லி கேள்வி அந்த சிமிலாரிட்டிஸ். ஆமா, நீங்க அதை தான் சொல்றேன். நீங்க கண்ணு மூடிட்டு சிவகார்த்திகேயனை நீங்க அப்படியே ரஜினி சாரை நினைச்சீங்கன்னா ரஜினி சாரை தெரிவார். கண்ணை மூடிட்டு விஜய் சாரை நினைச்சீங்கன்னா விஜய் சாரை தெரியும். அந்த மாதிரியான ஒரு மல்டி மேன் அவர். என்ன சொல்றது, மல்டிலேயே டேலண்ட்ன்றதுக்கு மேல ஒரு வார்த்தை. டேலண்ட்டுங்கிறது வேற, விஷுவலா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுறதுங்கிறது வேற. ஸோ நீங்க அவரை எப்படி வேணா மோல்டு பண்ணலாம். ஆல்மோஸ்ட் உலகநாயகனை எப்படி நீங்க எல்லாரும் மாதிரி மோல்டு பண்ண முடியும், அந்த மாதிரியான ஒரு அதுதான் எஸ்கே. ஸோ அடுத்த இடம் அப்படின்னா அது எஸ்கேக்கு வரும். பட் விஜய் சார் தான் அது. ஓகே, சூப்பர் சார். நீங்க பண்ண கேரக்டர்ல இந்த கேரக்டர் நான் பண்ணிருக்க கூடாது அப்படின்ட்டு ஏதாவது கேரக்டர் இருக்கு? ஐ மீன் எனக்கு இஷ்டம் இல்லை, பட் வேற வழி இல்லாம நான் பண்ண வேண்டியதா போச்சு அப்படின்ற மாதிரியான ஏதாவது கேரக்டர்? ஐயோ, ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன். ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு, நான் வந்து அதுல வந்து ஒரு டாக்டர். ஓகே. கண்ணு தெரியாத பொண்ணை ரேப் பண்ற மாதிரியான ஒரு, அது ரொம்பவும் இன்டெப்த்தாலாம் எடுக்கல,
நார்மலாக தான் பண்ணது. இருந்தாலும் அது ஒரு மாதிரியா இதா இருந்தது, கஷ்டமா இருந்தது. அதுதான். பட் அது என்ன பேர்ல இருந்ததுன்னு கூட இப்போ எனக்கு மறந்து போச்சு. அதனால கொஞ்சம் சந்தோஷம். ஓகே, சூப்பர் சார். நீங்க நிறைய ரோல் பண்ணியிருக்கீங்க. பட் வந்து மோஸ்ட் மெமரபிள் ரோல்னா என்ன சார் சொல்லுங்க? மோஸ்ட் மெமரபிள் ரோல் அப்படின்னா இருக்கு. கேம் ஓவர்னு ஒரு படம். அதில் வந்து அஸ்வின் சரவணன் தான் டைரக்டரு. டாப்ஸி பண்ணுவோம், அவங்க தான் வந்து அதில் லீடு பண்ணாங்க. ஸோ அந்த இதில் வந்து அதாவது மறக்க முடியாத ரோலுங்கிறத விட அதில் ஏற்பட்ட அனுபவங்களில் நிறைய மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கு. ஃபயர் தீப்பிடிச்சி எரியும் போது அங்கே பக்கத்தில் போய் நிற்கிற ஒரு இது இருந்தது. அப்போ ஃபயர் ஃபுல்லாக இது பண்ணி முடியலை, ரோமங்கள் எல்லாம் எரிஞ்சிருச்சு. அது ஒரு டைம் நடந்தது. அதே இதில் கன் ஷூட் ஒன்று இருந்தது. அது வந்து அந்த சைடு வில்லன், அந்த 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 அக்யூஸ்டு வந்து அந்த சைடு இருப்பான், உள்ளுக்குள்ளே டாப்ஸி பண்ணும் இருப்பாங்க. அவங்க வந்து உள்ளுக்குள்ளே இருந்துட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக எங்கள் டீம் வரும். வந்து நான் டக்குன்னு கன்னை எடுத்துட்டு பின் பாயிண்ட் பண்ணிட்டு கன்னை போய் பார்ப்பேன். அந்த சைடு இது கண்ணாடி டோரு, கண்ணாடி டோருக்கு அந்த பக்கம் அந்த மாஸ்க் போட்டு அந்த நெகட்டிவ் கேரக்டர் உள்ளுக்குள்ளே இருக்கும். தேட்டரே எதிர்பார்க்கும் அவன் வந்து அவளை கொல்ல போகிறான் அப்படிங்கிறது. தேட்டரே எதிர்பார்க்கும்போது டப்புன்னு என்னைய நான் கன் எடுத்து பிடிச்சோன்னே தேட்டரில் கத்துவானு. ஓகே, டப்புன்னு ஷூட் பண்ணுவேன். ஷூட் பண்ணோன்னா அவனுக்கு அடித்து அவன் அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவான். ஸோ அதுக்கு வந்து அந்த கண்ணாடியில் வந்து பாம்பு செட் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே. நான் ஷூட் பண்ணும்பொழுது அவங்க பிளாஸ்ட் ஆகிற மாதிரி. அது ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. கண்ணாடி வந்து உடையலை, கிராக் மட்டும் தான் விட்டுச்சு. ஒரிஜினல் கிளாஸ். ஓகே ஓகே. யூஸ்வலி சுகர் கிளாஸ் தான் வைப்பாங்க. இது அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அதே ஷாட் ரிப்பீட் ஆச்சு. மறுபடியும் வெடிக்குது, ஆனால் கண்ணாடி உடையலை. கொஞ்சம் கோவப்பட்டார் டைரக்டர் சார். ஏன்னா டைம் ஆகிட்டுருக்கு, நைட் ஷூட் போயிட்டுருக்கு, கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணாங்க, வந்தாங்க, டப்புன்னு எல்லாம் முடிஞ்சு சரி சீக்கிரம் வைங்க அப்படின்னா டப்புன்னு வச்சுட்டாங்க. நான் கன் எடுத்து டப்புன்னு இப்படி பிடிச்சிட்டு ஆக்ஷன்னு டமான்னு சுட்டேன். டம்முன்னு வெடிச்சுன்னு அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியாது. பார்த்தா எனக்கு இங்கேருந்து அப்படியே பிளட் வருது. அப்படியே இங்கே வந்து அடிச்சிருச்சு. இங்கே வந்து அடிச்சு இங்கே பிளட் இங்கே வருது. ஷர்ட் உதறேன், ஷர்ட் ஃபுல்லாக கிளாஸ் பீஸ். அப்படியே ஷர்ட்டை கழட்டி கொடுத்துட்டு மேலே போய் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு வேற ஷர்ட் போட்டு வந்து நடித்தேன். அது என்னன்னா, அது சரியா உடையலன்னு பெரிய சைஸ் பாம்பு வச்சிட்டேன். அதை நம்மகிட்ட சொல்லல. நான் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கேன், கண்ணாடிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கேன் அந்த பாம்பு வச்சது. ஸோ அந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது. நாய் கடிச்சிருக்கு, பாம்பு கடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து மறக்க முடியாத அனுபவம். அதெல்லாம் கையில் ஓட்டை விழுந்தது இங்கே இந்த இடத்துல. நேற்று நாளைன்னு ஒரு படம், இன்டர்நேற்று நாளை. ஆமாம், இன்டர்நெட், அந்த டைம் மிஷின் படம் மூவி. அதில் இது வில்லனோட இன்ட்ரடக்ஷன் என் மேலே தான். என்னை அடிச்சுட்டு தான் அவரோட சாய் ரவி சார் இன்ட்ரடக்ஷன் இருக்கும். ஸோ அது நிறைய இருக்குது இந்த மாதிரி. உங்ககிட்ட ஒரு இமேஜ் மட்டும் காட்டுறேன். இந்த இமேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாலையுமே அதை பதிவு பண்ணியிருந்தீங்க. அவரை பற்றின நினைவுகள் ஏதாச்சும் பகிர முடியுமா சார்? அவர் பேரை சொன்னோட கண்ணு கலங்குதே சார். இல்லை, எனக்கு கேப்டன் ரொம்ப பிடிக்கும். அவர் இறந்த அன்னைக்கு நான் ஒரு சீரியல் ஷூட்டில் அவர் அங்கே மண்டபத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு சாந்தி காலனியிலேருந்து நடந்தே வந்தோம். அண்ணா நகர் வழியாக நடந்தே வந்து கோயம்பேடு அங்கே வந்தோம். சாரி, தனியாக சொல்லியிருந்தேன்.
ரொம்ப என்ன சொல்கிறது, தமிழக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது மறந்து போன மனிதர்களில் தலைவர்களில் அவர் ஒருத்தர். பச்சை குழந்தை மாதிரி தான் அவர். நான் கேப்டன் டிவியில் நியூஸ் ரீடராக வேலை செஞ்சேன். ஓகே ஓகே. அப்போ தான் ஒரு ஆயுத பூஜைக்கு சார் வந்திருந்தாங்க. ஓகே. அப்போ பேசுனது தான். அவரோட நடந்த ஏதாவது உரையாடல்களை பதிவு பண்ண முடியும்? உரையாடல்கள்னு இல்லை, ஒரு முறை எனக்கு அவங்க பையனுடைய முதல் படம் சகாப்தம், அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. சார் தான் டைரக்ட் பண்ணாங்க. ஓகே. பாபா ஹவுஸில் ஷூட் போச்சு, சார் தான் டைரக்ட் பண்ணாங்க. அப்போ வந்து தேவயானி மேடத்தை வந்து இவர் சம்பத் ராவ் வந்து கிண்டல் பண்ணிடுவார். கிண்டல் பண்ணோடனே சண்முக பாண்டியன் போய் அவரை அடிச்சிடுவார். அந்த விஷயம் எனக்கு வர நான் அவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஓப்பனிங் ஷாட் வந்து சண்முக பாண்டியனை அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருப்பேன். இப்படி உட்காந்துருப்பார் சண்முக பாண்டியன், ஸ்டேஷனில் உட்காந்துருப்பார், கீழே உட்காந்துருப்பார். நான் அங்கேருந்து வருவேன், என் கையில் ஸ்டிக் இருக்கும். ஸ்டிக்கை எடுத்துகிட்டு நேராக சண்முக பாண்டியனோட தாடையில் இப்படி கை வச்சு, இந்த கண்ணும் இந்த பார்வையும் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னும்போது அவருடைய கண் அப்படியே ஜூம் பண்ணுவாங்க. விஜயகாந்த் சார் கண் அப்படியே வந்துட்டு போகும். ஷார்ட் படி இதுதான். அதுக்கு வந்து கண்ணு செவக்கணும். விஜயகாந்த் சார் கண்ணு எப்படி இருக்கும், அப்படியே தீயா இருக்கும்ல, கண்ணு செவக்கணும். சார் உட்காந்துருக்கிறாரு, கண்ணு செவக்கவே மாட்டேன், முக்குட முக்கு முக்கு கண் நல்லா ங்கிறாரு. அவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாரு. அவரும் முயற்சி பண்ணி நல்லா பண்றாரு. கண்ணு சிவக்க மாட்டேங்குது, கிளிசரன் கண்ணில் ஊத்து அப்படிங்கிறாரு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு அனுபவம். அது அந்த அந்த ஷூட்டு நான் பண்ணேன் அவர் கூட. அதுக்கப்புறம் கேப்டன் டிவியில் இருக்கும்போது ஸ்ரீதர் சார், அவங்க தான் ஜிஎம், அவர் வந்து சார் உங்களை வர சொன்னார் அப்படின்னு. போனேன், சாருக்கு ஞாபகம் இல்லை, எதுக்கு வர சொன்னார்னு தெரியல. சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. சாப்பிட்டேன் சார் அப்படின்னு. போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அவ்வளோதான். அது இன்னுமே மறக்கவே முடியாது. அது அந்த ஒரு குழந்தை மாதிரியான ஒரு முகம். சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க, சாப்பிட்டேன் அப்படின்னு. சரி போயிட்டு வாங்க அப்படின்னாரு. நானும் நின்று கேட்கல, எதுக்கு எனக்கு வர சொன்னீங்க அப்படின்னு. அவங்க பிரேமலதா மேடம் தான் கேட்டாங்க, சார் வர சொன்னாங்களா? ஆமாம் மேடம், ஸ்ரீதர் சார் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு. சரி இருங்க வர சொல்கிறேன்னு அவங்க தான் சார்கிட்ட போய் சொன்னாங்க. சார் வந்தாங்க, வந்து உட்காந்தாங்க, லுங்கி கட்டியிருந்தாங்க, வந்து உட்காந்தாங்க. உட்காந்துட்டு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சரி போயிட்டு வாங்க அப்படின்னு. அவ்வளோதான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது எதுக்கு. உங்களோட கண்ணீர்லேயே தெரியுது சார் நீங்கள் அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருந்தீங்க அப்படின்ட்டு. அவர் மாதிரிலாம் முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. அவர் மாதிரிலாம் பெரிய, ஐயோ அவருடைய நிறுவனத்தில் நான் வேலை செஞ்சுருக்கிறேன், அவருக்கு கீழே நான் வேலை செஞ்சுருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் சார் போயிட்டு இருக்கு? நான் இப்போ சரண்டர்னு ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன். கௌதமன் கணபதி அவர் தான் அதோடைய டைரக்டர். இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அது ரிலீஸ்க்காக வெயிட்டிங். அது வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட், அது எலெக்ஷன் பற்றின ஒரு சப்ஜெக்ட். அது முடிஞ்சிருச்சு. மேபி அது ரிலீஸ்க்காக வெயிட்டிங். ரிலீஸ் டேட் தான் இன்னும் தெரியாமல் இருக்கு. அது வந்து அந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா பேசப்படும். அடுத்து இன்னொரு படம் கேட்டிருக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு எவ்வளோ கார்த்தி சாருடைய படம் தான், பட் இன்னும் எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆகாமல் நான் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இந்த இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி அங்கே தான் போயிட்டு வந்திருக்கேன். அப்போ கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகிடும் சார். பை காட்ஸ் கிரேஸ் அது நடக்கணும்னு நம்புகிறேன். தமிழ் சார் தான் டைரக்டர். டானாக்காரன் தமிழ் சார், அவங்க தான் டைரக்டர். ஸோ பார்ப்போம். ஓகே சார். அதே மாதிரி உங்களோட விஷயம் ஒன்று சொல்லியிருந்தீங்க, ரஜினி சாரோட நடிக்கணும் அப்படின்ட்டு.
ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு கால் இப்போ வருது அப்படின்னா உங்க ரியாக்ஷன் என்ன வருது? ஐயோ, நான் ஏற்கனவே எனக்கு லிங்கால அந்த மாதிரியான ஒரு இது வந்துச்சு. பட் நான் அதை எப்படி மிஸ் பண்ணேன்னு இப்போ நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு அது. ஏன்னா ரஜினி சார் என்னுடைய வாழ்க்கையில வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. எனக்கு 10th நான் படிக்கும் பொழுது எனக்கு நோட்டு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, அந்த படிக்கிறதுக்கு தேவையான இதுகள்லாம் அங்கேருந்து தான் வந்துச்சு. ஓகே. அப்போல்லாம் நான் படித்தது கார்பரேஷன் ஸ்கூல். என்னுடைய தலைமை ஆசிரியருடைய ராமலிங்கம்னு என்னுடைய தலைமை ஆசிரியர், அவருடைய கையெழுத்து போட்டு ஸ்கூலுடைய சீல் வச்சு எனக்கு என்னென்ன தேவைன்னு எழுதி அதில் அது அவர் ஒப்பிட்டு அதை கொண்டு போய் நான் தான் நேரில் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். நம்பர் 26 ராகவீரா அவென்யூ, போயஸ் கார்டன். இப்போ நல்லா ஞாபகம் இருக்கு. கொண்டு போய் நேரில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ கொடுத்துட்டு வரும்போது ரஜினி சாரை பார்க்கறதுக்காக வாசலே நின்று இருந்தேன். என்னடா அப்படின்னாங்க. வாங்கி சத்யநாராயண சார் தான் வாங்கி பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி சரி போயிட்டு வா, நல்லா படி போ அப்படின்னாங்க. அப்படி நின்றுட்டே இருந்தேன். என்னடா சாரெல்லாம் இல்லை போ அப்படின்ட்டாங்க. நான் வந்துட்டேன் நான். ஸோ அது ஒரு வாரம் கழிச்சு ஸ்கூலுக்கு ஒரு பெரிய பார்சல் வந்துச்சு என் பேர் போட்டு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 2 ஜாமெண்ட்ரி பாக்ஸு, நோட்டு, பென்சிலு, பேனா எல்லாம் அதில் இருந்துச்சு. ஸோ ரஜினி சார் வந்து என்னோட எப்படி இளையராஜா வந்து மியூசிக் வந்து என் ரத்தத்தோட கலந்தது அந்த மாதிரி ரஜினி சார். சார் உங்களோட எல்லா ஆசைகளும் கூடி சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் சான்ஸ் சார். உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்ல விஷயங்களை பாருங்கள், நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல விஷயங்களை படிங்க, நிறைய படிங்க, நிறைய பாடல்களை கேளுங்க. மனசை என்றைக்கு சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அந்த சந்தோஷம் நம்ம மனசில் இருந்துச்சுன்னா என்றைக்கு நம்ம இளமையாகவும் இருப்போம், ஆரோக்கியமாகவும் இருப்போம். நன்றி, வணக்கம்.